மதுரையில் கமலம் பாட்டின்னு ஒரு பாட்டியை பற்றி பதிவு பண்ணோம். அந்த பாட்டியோட வயசு 80. அவங்க வந்து கிட்டத்தட்ட 42 வருஷங்களாக ஒரு வீட்டு வாசலில் டெய்லியும் காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஆப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட் காலையில் மதுரையிலேருந்து ஒரு காலை உணவு. நம்ம இங்கே சாப்பிட்ற ஆப்பம் இல்லை, தேங்காய் பால் ஆப்பம் இல்லை, அது வந்து ஒரு ஸ்வீட் கருப்பட்டியில் போய் செய்கிற ஒரு ஸ்வீட். ஸோ அவங்க வந்து அது 46 வருஷங்களாக அதை செய்கிறாங்க. அந்த பாட்டியோட வயசு 80. அவங்க வந்து கிட்டத்தட்ட 42 வருஷங்களாக ஒரு வீட்டு வாசலில் டெய்லியும் காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஆப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட் காலையில் மதுரையிலேருந்து ஒரு காலை உணவு. நம்ம இங்கே சாப்பிட்ற ஆப்பம் இல்லை, தேங்காய் பால் ஆப்பம் இல்லை, அது வந்து ஒரு ஸ்வீட் கருப்பட்டியில் போய் செய்கிற ஒரு ஸ்வீட். ஸோ அவங்க வந்து அது 46 வருஷங்களாக அதை செய்கிறாங்க. அது வந்து ஒரு மண் கல்லில் மண் சட்டி மாதிரி இருக்கும். அந்த சட்டி வந்து ஒரு 2 மாதத்துக்கு வரும், அதுக்கப்புறம் உடஞ்சிரும். அவங்க அந்த சட்டியை ஒருத்தர்கிட்ட செய்கிற ஆள்கிட்ட சொல்லி அதை வாங்கி செய்கிறாங்க. அவங்க நினச்சிருந்தா நார்மல் கல்லில் செஞ்சுருக்கலாம், பட் அது அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. அவங்களோட வீட்டு வாடகை 2000 ரூபாய். அவங்க கடை போடுற இடத்துலேருந்து அவங்க வீடு வந்து 1.5 கிலோமீட்டர் தூரம். அந்த 80 வயசு பாட்டி டெய்லியும் அவ்வளோ தூரம் காலையில் நடந்து போயிட்டு 2 முறை அந்த ஜாமான்களை கொண்டு வந்து வைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மனநிலை சரியில்லாத பையன். அவங்களுடைய வீட்டு வாடகை 2000 ரூபாய். ஸோ அந்த வீட்டு வாடகையை கொடுக்கவே இங்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பதிவு பண்ணோம். ஸோ ஜென்ரலாக நம்ம நல்ல உணவை மட்டுமே பதிவு பண்ணிட்டு வர்றதுனால நம்ம வீடியோக்கள் மேலே உள்ள நம்பிக்கையின் காரணமாக அந்த பாட்டிக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் சேர்ந்து 5,44,000 ரூபா ஒரு தொகை திரட்டி அந்த பாட்டி இனிமேல் வாழ்க்கையில் வாடகை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு லீஸ் வீடு ஏற்படுத்தி கொடுத்தோம். 3 ரூபாய்க்கு தோசை விற்கிற ஒரு அக்காவை பார்த்தோம். அது ஒரு கிராமம், ஆக்சுவலாக திருவண்ணாமலையிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு கிராமம். 3 ரூபாய் தோசை. இப்போ நீங்கள் அதுக்கு முட்டை தோசை போடணும் அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் முட்டை கொடுத்தா அவங்க ஃப்ரீயாகவே அந்த முட்டை தோசையை ஊட்டி கொடுத்துருவாங்க. விழுப்புரம் பக்கத்தில் ஒரு தென்கோடி பாக்கம்ங்கிற ஒரு கிராமம். அங்கே வந்து ஒரு பையன், அவங்க அம்மா, அவங்க 2 பேர் தான். அந்த பையனுக்கு வேலை இல்லை, பெருசாக வசதியும் இல்லை. ஒரு கிராமம், ரொம்ப குடிசை வீடு மாதிரி. அவங்க ஒரு உணவகம் நடத்துகிறாங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம், காசு இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை. அதுதான் அந்த கான்செப்ட். 3 ரூபாய் தோசை. இப்போ நீங்கள் அதுக்கு முட்டை தோசை போடணும் அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் முட்டை கொடுத்தா அவங்க ஃப்ரீயாகவே அந்த முட்டை தோசையை ஊட்டி கொடுத்துருவாங்க. சப்போஸ் அவங்களே ஒரு எக் வாங்கி ஒரு முட்டை தோசை போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த முட்டை அன்னைக்கு என்ன விலையோ 3 ரூபாய்னா 3 ரூபாய் ப்ளஸ் அந்த தோசைக்கான 3 ரூபாய், அவ்வளோதான். அதில் ஒரு பைசா கூட ஏங்க உங்களுக்கு, நீங்கள் வறுமையில் இருக்கீங்க, உங்களுக்கு அதுலேருந்து ஒரு ரூபாய் லாபம் வேண்டாமா அப்படின்னு கேட்டோம். இல்லை, எனக்கு வந்து ஏன் தோசைக்கான விலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மனநிலையில் நிறைய பேர் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு வந்து கஷ்டப்படுற சிரமப்படுற பல மக்களுக்கு நல்ல உணவு கொடுக்கறதுக்கான வேலைகளை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. விழுப்புரம் பக்கத்தில் ஒரு தென்கோடி பாக்கம்ங்கிற ஒரு கிராமம். அங்கே வந்து ஒரு பையன், அவங்க அம்மா, அவங்க 2 பேர் தான். அந்த பையனுக்கு வேலை இல்லை, பெருசாக வசதியும் இல்லை. ஒரு கிராமம், ரொம்ப குடிசை வீடு மாதிரி. அவங்க ஒரு உணவகம் நடத்துகிறாங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம், காசு இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை. அதுதான் அந்த கான்செப்ட். அப்படி ஒரு விஷயத்தை ஒரு பெரிய பணம் உள்ளவர் யோசிச்சா அது ஒரு விஷயம். பட் அவங்ககிட்ட பணமே இல்லை, எனக்கு ஆக்சுவலாக வேலை வாய்ப்பு, எனக்கு தொழில் செய்ய வேறு எதுவும் தொழில் இல்லை, இப்படி ஒரு விஷயத்த நான் ட்ரை பண்ணுறேன்னு ஆரம்பித்தார். இன்றைக்கி வந்து நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வேலையை நிற்காம பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அவங்க அதுக்கு வந்து நாங்கள் போட்ட அந்த வீடியோ வந்து அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு.